ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் வரலட்சுமி நோம்போட அந்த ப்ரிப்ரேஷன் அண்ட் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வியாழக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா பூலாம் வாங்கின்னு வரலாம் அப்படிங்கிறதுனால நியர்பை இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ கல்யாணில் வந்து பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்கும், தாதர்லேயும் இருக்கும். ஸோ தாதருங்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நானும் சரண்யாவுமே காலங்காலத்தில் 2 பேரும் 2 டூ வீலரில் வந்துட்டோம். ஸோ தட் பூ வாங்கின்னு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கார்த்தாலேயே நம்ம வந்தால் மட்டும்தான் வாசனை பூக்கள் எல்லாமே கிடைக்கும். இல்லைனா மீதி எல்லா பூவுமே எல்லா டைம்லேயுமே கிடைக்கும். கனகாபரம், வாசனைப்பூ, அரளிப்பூ இது எல்லாமே வந்து கார்த்தால வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், மல்லிப்பூலாம் வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கா. இப்படி தான் நமக்கு வந்து பேக்கிங் பண்ணி நம்ம ஊர்லேருந்து வந்து இங்கே வரும். ஸோ கனகாபரம் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ப்ரைஸ் வைஸ் வந்து இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு காஸ்ட் இருக்கும் தான். பட் ஆனால் பூ நல்லா கிடைக்கிறதே நமக்கு வந்து பெரிய விஷயம். அதனால் அரளிப்பூவாக இருக்கட்டும், இல்லை வாசனை பூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கார்த்தால சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பூ வந்து வாங்கிடலாம். அதே மாதிரி இந்த ரோஸ் பஞ்ச் எல்லாமே வந்து 20 பூ இருக்கும். ஸோ 60 ரூபா கிட்டத்தட்ட ஆகிறது. பூ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம அம்பாளுக்கு வந்து அலங்காரத்துக்கு வேணுங்கிற பூக்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒன்று வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஜடா எல்லாமே வந்து வாங்கினோம். ஸோ அந்த வேணி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அம்பாளுக்கு மாலை வந்து ரொம்ப வெயிட்டாக போட முடியாது. ஸோ நம்ம கலசத்தில் பண்ணும்போது அம்பாலோட முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தழைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இப்போ இது மாதிரி பூவாக வாங்கி அதை வந்து நம்ம மாலையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அதுவும் வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த சம்பாவோட அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பேக்கெட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா அர்ச்சனைக்கும் சௌரியமாக இருக்கும், மாலையும் கட்டிக்கலாம். தாமரைப்பூ, அதுக்கப்புறம் இது மாதிரி பூக்கள் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ 1-2 கதம்பங்கள்லாம் மட்டும்தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ஈவினிங்காக போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பழங்கள்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ பழமே வந்து மினிமம் ஒரு 5 விதமான பழங்கள் வாங்கினோம். அதனால் அது எல்லா பழமுமே வாங்கியாச்சு. மாதுளம்பழம், ஆப்பிள், கொய்யாப்பழம், வாழைப்பழமாக இருக்கட்டும், மாம்பழம் எல்லாமே வந்து வாங்கினோம். தேவையான காய்கறிகள், அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு நானும் சரண்யாவும் கிளம்பியாச்சு. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் மழை கம்மியாக இருந்தது அன்றைக்கி. அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அத்தையாத்துக்கு வந்து அம்பாள் அலங்காரம் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ஸோ அபர்ணா வந்து ஓரளவுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தா, மீதி 1-2 மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணுமா இருந்தது. அதனால் அது எல்லாத்தையும் வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து டெக்கரேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அத்தையோட ஒரு முகமும் அபர்ணாவோடது ஒரு முகமும் உண்டு. அதனால் கீழே மேலேயுமா ஒரு முகம் வந்து முன்னாடி, ஒரு முகம் வந்து பின்னாடி, அது மாதிரி வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு நகைகள் எல்லாமே வந்து போட்டாச்சு. எப்போவுமே வந்து புடவையால் தான் வந்து புடவையை வந்து ப்ளீட் பண்ணி அப்படி தான் வந்து கட்டுவோம். ஸோ இந்த டைம் வந்து ரெடிமேட் அந்த பாவாடை வந்து போட்டாச்சு. ஸோ தட் அம்பாலை அழைச்சி எடுத்துன்னு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டைம் அப்படியும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த பாவாடை தான் வந்து போட்டு விட்டது. ஸோ அம்பாளுக்கு வந்து இது மாதிரி அந்த ரெடிமேட் அந்த பாவாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நானே வந்து எப்படி இருக்குமோ நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் அம்பாள் சிக்கன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு கட்டையை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நகைகள்லாம் போடும்போது உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அம்பாளுக்கு அலங்காரம் படுறதுக்கும் இடமும் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து 2 கட்டை வந்து கட்டியிருக்கேன். ஒன்று வந்து ஒரு பெரிய கலசம் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஒரு டப்பா, அதுக்கு மேலே ஒரு பெரிய கலசம், அதுக்கு மேலே வெள்ளி சொம்பு, அதில் தான் வந்து முகம்லாம் வச்சுருக்கோம். ஸோ 2 கம்பு வந்து கட்டியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அம்பாலோட அந்த வஸ்திரங்கள் போடுறதுக்கு வந்து சௌரியமாக இருந்தது. கையும் வச்சு கட்டணும், நமக்கு அதுக்கும் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால. நம்ம ஒரு டைமும் அலங்காரம் பண்ணும்போது ஒரு விதமாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் ஆற்றுல வந்து அது பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அம்மாத்துலையாக இருக்கட்டும், அத்தையாத்துலையாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி சரண்யா கூட போகிறது, சரண்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்னமோ அம்பாளுக்கு பண்ண அந்த ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் வந்து ரொம்ப எனக்கு இது வந்து பிடிக்கும். ஸோ எப்போவுமே வந்து கோலத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நான் தான் வந்து போடுவேன் அத்தையாத்தில். இப்போது அத்தையோட மாட்டுப்பண் வந்ததுக்கப்புறம் அப்புறம்னாவே கோலம்லாம் போடுறதுனால ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணணுங்கிறதில்ல, அவள் ஓரளவுக்கு பண்ணிவிடுவா. 1-2 மட்டும் நம்ம வந்து பண்ணினா போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். என்னமோ நம்ம ஆத்துலேயே பூஜை பண்ணுற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி அந்த காதோல கருகமணியும் கம்பல்சரி போடணும். ஸோ அதனால் இதெல்லாம் முன்னாடியே வந்து போட்டுட்டேன். நான் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம வந்து எலுமிச்சை மட்டும் நூலில் கோத்து வந்து போட்டுண்டா போகிறோம். இந்த டைம் வந்து பெரிய புடவையை கட்டாததுனால இடுப்புக்கு ஒடியானெல்லாம் கட்டாமல் வெறும் சிம்பிளாக வந்து நகைகள் மட்டும் போட்டு விட்டுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கே சிக்கன பொம்மை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டப்பாவில் ஃபுல்லாக அரிசியை ரொப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய கலசம் வச்சுருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து டபுள் டேப் போட்டு ஒட்டியாச்சு.
அப்போ நம்ம அம்பாள் அழைச்சி எடுத்துன்னு வரும்போது நமக்கு வந்து அம்பாள் முகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடாத மாதிரி இருக்கும், இல்லைனா கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும் தூக்கின்னு வரும்போது, அம்பாள் அழைச்சி உள்ளே அழைச்சின்னு வரும்போது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுடும். கையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அமைஞ்சு கொடுத்து இந்த தடவை கட்டி விட்டது. இப்போது ஒரு நகையாக வந்து எது எவ்வளோ சின்னது பெருசு வேணுங்கிறத பார்த்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அகைன் நம்ம வந்து எடுத்து போடணுங்கிறது கிடையாது. ஸோ அம்பாலோட முகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒட்டி இருந்தது. இப்போ 2 வருஷமாக இந்த ஸ்டோன் வந்து வாங்கிட்டு அலங்காரத்துக்காக அம்பாலோட முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எப்போவுமே நம்ம வந்து என்ன நகைகள் போட்டாலுமே தங்க நகையும் அட்லீஸ்ட் ஒன்றாவது போடணும். அதுவும் போட்டுட்டு அதே மாதிரி கருகமணி மாலையும் வந்து போடணும். ஸோ ஒரு சில அம்பாளுக்கு வந்து அம்பாலோட முகத்தோடையே வந்து கருகமணி மாலை இருக்கும். ஒரு சில அம்பாள் இப்போ வரக்கூடிய அம்பாள் முகத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கருகமணி மாலை இருக்கிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சௌரியமாக இருக்கும். அத்தையோட முகத்தில் இருந்தாலுமே அத்தை வந்து ஒரு கருகமணி மாலை போடுவா எப்போவுமே. ஸோ அதையும் வந்து அழகாக போட்டு விட்டாச்சு. இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் நம்ம வந்து பூலாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வாங்க போகணும். அதனால் வந்து இதை முடிச்சுன்ட்டு எல்லாேருக்கும் காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து கிளம்பியாச்சு. ஸோ அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி பிஸியாகவே இருந்தது. அம்பாளுக்கு சூப்பராக வந்து அலங்காரம் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இப்போது அம்பாள் வந்து எப்படி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ பூ மாலைகள் மட்டும்தான் பாக்கி இருக்குது, அதெல்லாம் வந்து அப்புறமா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் பேக்ரவுண்ட் டெக்கரேஷன்ஸ்க்காக 1-2 வாங்கியிருந்தது. அதெல்லாம் வந்து ஈவினிங்காக பண்ணிக்கலாம், நைட்டாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அத்தை. ஸோ அதனால் குழந்தையெல்லாம் இருக்கிறதுனால விளையாடுவாங்கிறதுனால அதெல்லாம் சைடில் வச்சாச்சு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்காக இது மாதிரி வாங்கியிருந்தது, இந்த பேம்பூவில் கட்டினது. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்தது சரண்யா வந்து பார்த்திங்கன்னா அவாத்த அம்பாளுக்காக இந்த ஜுவல்லரி செட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. எவ்ரி இயர் ஏதாவது புதுசாக வாங்குவா. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த லைட்டிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுவும் இந்த பஞ்சு வஸ்திரமும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மாலையாக கிடைக்கிறது. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தா. ஸோ இந்த ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா 3 செட் வருது. ஸோ ஒரு ஷார்ட் நெக்லஸ், அதுக்கப்புறம் மிடில் போட்டுக்கக்கூடிய ஒரு ஹாரம், அதுக்கடுத்தது ஒரு லாங் ஹாரம், 3மே வந்து ஸ்டோன் வச்சு ஒரே மாதிரியே இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ஜொலிப்போட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தங்க நகைகள் போடும்போது இதுவும் சேர்த்து போடும்போது அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் நம்ம வந்து கயிறு கட்டி அப்படியே வந்து அம்பாளுக்கு போட்டு விட்டுடலாம். போடுறதுக்கும் ஈஸியாக இருந்தது அண்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வஸ்திரம் போட்டு விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இது மாதிரி ஒரு நாட்டு வந்து கொடுத்துருக்கா. ஸோ அந்த கம்பியில் நம்ம அழகாக மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து அந்த மாலை போட்ட மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லி இது காட்டனில் தான் வந்து பண்ணியிருக்கா, அதனால ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஜிகுன்னு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கிளிட்டர்ஸ்லாம் வந்து ஒட்டி வச்சுருக்கிறதுனால அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வாழை மரத்தோட அந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தா சரண்யா. ஸோ அம்மாவுக்கு 2, சரண்யாவுக்கு 2 வாங்கியிருந்தா. வாழை மரத்தை நம்ம வந்து அரிசிக்குள்ளே வச்சு வைப்போம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த டைம் வாங்கியிருந்தா. அதே மாதிரி சரண்யா அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் பர்பிள் வித் பிங்க் கலரில் வந்து அம்பாளுக்கு புடவை வந்து வாங்கியிருந்தா. ஸோ அவளும் இந்த டைம் வந்து இந்த ரெடிமேட் அந்த புடவை வந்து கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தா. கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அம்பாளுக்கு நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக் பண்ணுறதுக்கான அந்த இது இருக்குது, உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து புடவை மடித்து கட்டுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இது மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம். அடுத்தது அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவத்தை அம்பாள் அலங்காரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ கீர்த்தனா ஓரளவுக்கு அம்பாளை வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தா. 1-2 வந்து பண்ணணுமா இருந்தது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அம்பாளை அழைச்சி வச்சுட்டு வெத்தலை பாக்கு வாங்கின்னு கிளம்பிட்டோம். ஸோ அம்மாவுக்கு வந்து இந்த கலரில் தான் பாவாடை வாங்கியிருந்தா சரண்யா. ஸோ சரண்யாவுக்கு வந்து பர்பிள் வித் பிங்க் வாங்கியிருந்தா, அம்மாவுக்கு ரெட் வித் க்ரீன் வாங்கியிருந்தா. ஸோ கலரே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கலசங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அம்பாலோட முகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு. பொம்மை மாதிரி பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஒரு டைமும் ஒரு மாதிரி வாங்குவோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அம்பாள் முகத்தெல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த பஞ்சு வஸ்திரம் போட்டதுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால டெமோக்காக இப்படி மாட்டி காமிச்சா. அம்மாவுக்குமே இந்த மாலைகள்லாம் போகிறதுக்கான அந்த ஸ்டாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் மேலே வைக்கக்கூடிய அந்த வளையுமே இந்த டைம் வாங்கியிருந்தா. ஸோ இது இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து மாலைகள்லாம் மாட்டுறதுக்கு வந்து தனியாக ஒரு கம்பி கட்டணுங்கிறது கிடையாது. ஸோ இந்த கேப்பில் ஒரு கேப்லேயும் ஒரு மாலை போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சிம்பிளாக அலங்காரம் பண்ணியிருந்தாலுமே அம்பாளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஜடை வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிறதுனால பூவாலேயே ஜடை பின்னி இதே மாதிரி பின்னாடி வந்து தொங்க விட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைக்கு வந்து அலங்காரம் பண்ணி விட்ட மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது.
நம்ம வாங்கின அந்த வேணி எல்லாமே ஒன்று ஒன்று வச்சாச்சு. இப்போ சாயந்தரம் ஒன்று அழைக்கிறதுக்கு வச்சுட்டோம். மீதி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அம்பாள் பூஜை பண்ணும்போது வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை காலத்தாலேயே அம்மா வந்து மடியாக இட்லிக்கு பச்சரிசி இட்லிக்கு அரைச்சி வைக்கிறது, பூர்ண கலரி வைக்கிறது எல்லாமே வந்து பண்ணிட்டா. ஸோ கொழுக்கட்டைக்கு மாவு வந்து மொதல் நாள் காலத்தால், அதாவது வெள்ளிக்கிழமைக்கு காலத்தால் ஊற வச்சு அரைச்சி தான் அம்மா வந்து பண்ணுவாள். ஸோ அதனால் அதுக்கு மட்டும் பண்ணலை. இட்லிக்கு மாவு பச்சரிசி இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி வைக்கிறது எல்லாமே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டா. பூர்ணமுமே வந்து அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணுவாள். ஸோ பார்க்குறதுக்கே வந்து அந்த தேங்காய் திரட்டுப்பால் மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பூர்ணம் எவ்வளோ நாழியாக இருந்தாலுமே ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இழக்கோளத்துக்கு மாவு வந்து அரைச்சி வச்சுட்டா ஸோ ராத்திரியாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போது அம்மா அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அதோட கிளிப்பும் உங்கள் கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக ரொம்ப அம்சமாக இருந்தது அலங்காரம். அதுக்கப்புறம் அம்பாள் அழைச்சி வச்சுட்டு நாங்களும் ஆற்றுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு நான் ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற்றுல வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இழக்கோலம் போடணும் அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டிசைனில் தான் வந்து கோலம் போட்டிருந்தேன். ஸோ சிம்பிளாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நைட்டே நம்ம வந்து இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்த நாள் காலத்தில் நமக்கு வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடி வெள்ளி தை வெள்ளி அப்படிங்கிறச்சி கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இழக்கோலம் போடுறது தான் வந்து விசேஷம். ஸோ அடுத்த நாளே நமக்கு வந்து ஆவணி ஆவட்டமும் இருக்கிறதுனால நம்ம வந்து மொதல் நாளே கோலம் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 நாளைக்கு வந்து அழியாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இழக்கோலம் வந்து உங்களுக்கு அழியாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரோ இல்லைனா மைதா மாவோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி சேர்த்து பண்ணும்போது கோலம் வந்து அழியறதில்ல. அதே மாதிரி நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து காஞ்சதுக்கப்புறம். கோலம் போட்டுட்டு காவி இடுறதுக்கான அந்த ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக விட்டுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காரத்தால் நம்ம வந்து நல்லா கோலம் மொதல் நாள் நைட்டு போட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சிடும். அடுத்த நாள் நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து காவி இடுறதுக்கு. ஸோ செம்மண் இட்டு கோலம் போடும்போதே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி அழகு தான். நிறைய பேர் வந்து இழக்கோலத்தோட அந்த டெமோ வீடியோ வந்து போட சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது ஷேர் பண்ணுறேன். சிம்பிளான இதுவாக இருந்தாலுமே நம்மளோட ஒரு க்ரியேட்டிவ் வச்சுன்ட்டு கோலத்தை வந்து நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக போடக்கூடிய அந்த கோலத்துலேயே நீங்கள் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகும்போது அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இழக்கோலம் எல்லாமே வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் போட்டதுக்கப்புறம் ஹரிணி நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவள் தான் போட ஆரம்பிச்சிட்டா. ஸோ குழந்தைகளுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவளையும் வந்து இதிலலாம் வந்து இன்வால்வ் பண்ணணும். ஹரிணியை பொறுத்தவரையும் 2 விரல் வச்சு இந்த குழந்தைக்கு போட தெரில அது மாதிரி கோலம். ஸோ சிங்கிள் விரலாக தான் போடுறா. ஆனால் நான் போட்டுக்கிற அந்த ஸ்டாரை வந்து பார்த்துட்டு அவளும் வந்து ஸ்டாருக்கு வந்து போட்டு பார்த்தா. ஸோ ஒரு லைன் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. ஸோ குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க அவளுக்கே அதில் வந்து போடணுங்கிற ஒரு ஆசை வந்துடும். ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷன் vlog வந்து முடியறது. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு எப்படி கொண்டாடினோம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.